என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த அருமையான உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலும் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை நெருக்கடிகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை தேவன் பாதுகாத்து நம்மை நடத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய விபத்துகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். வாகனத்தில் நாம் எவ்வளவுதான் பொறுமையாக நாம் கடந்து போனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எதிர வரக்கூடிய வாகனத்தினால் நாம் மிகுந்த பலவீனம் அடைந்து விடுகிறோம். அது ஏதாவது ஒரு விபத்தை நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. தேவன் தன் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 121 அதிகாரத்தில் 5வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்கள் கர்த்தர் நம்மை காக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஜீவன்கள் என்றைக்கோ மரித்திருக்கும். இந்த நாள் பரிசுத்த தேவன் தமது கரத்தினால் நம்மை நடத்தலனாலும் நம்ம என்றைக்கோ வீழ்ந்திருப்போம். ஒவ்வொரு முறையும் நாம் போயும் வரும் பொழுதும் அவருடைய மிகப்பெரிய கிருபையினால் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனையோ விபத்துகள் நேரிடும் போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தயவுள்ள கரத்தினால் நம்மை அநேகரை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். வாகனங்கள் எடுக்கும் பொழுதும் கடந்து போகும் பொழுதும் நீங்கள் அதிகமாக தேவ சமூகத்தில் செபிக்க வேண்டும். இன்னைக்கு சத்ருவானவன் அநேக தேவ பிள்ளைகளை விபத்தின் மூலமாக வஞ்சித்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ வாகனத்தின் மீதும் கல்வாரி இரத்தத்தை தெளிக்கப்பட்டு நாம் எடுத்து போய் திரும்பி வீடு பத்திரமாக வரும் வரைக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற உதடுகளோடு நம்ம போகும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார். அது மாத்திரமல்ல, நம்ம வாகனம் ஓட்டும் பொழுது எந்த ஒரு டென்ஷன் நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாது. கம்பெனியுடைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இல்லை மற்ற கடனுடைய நெருக்கங்கள், யாராவது ஃபோன் பண்ணி அந்த டென்ஷனில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, வாகனங்களை இயக்கக்கூடாது. அப்படி ஃபோன் வரும் பொழுது கொஞ்சம் ஓரமாக நின்று ஃபோனை பேசிட்டு கடந்து போங்க. காதில் மாட்டிக்கிட்டு இதில் மாட்டிக்கிட்டு ஃபோனுக்கு அந்த பேச்சுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம போகும்போது கூட இந்த காரியங்கள் நடக்கிறது. நான் எப்பொழுதும் வாகனத்தை ஓட்டும் பொழுது எவ்வளோதான் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேன். அப்படியே எடுக்கணும்னு சூழ்நிலை வந்துன்னா வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு தான் ஃபோனை நான் அட்டன் பண்ணுற பழக்கம் எனக்கு. அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் கடைபிடிங்க. ஏன்னா நம்முடைய உயிர் விலையேறப்பட்டது. அவர் நமக்கு இந்த பூமியில் நிறைய பணிகளை வைத்திருக்கிறார். நம் நிறைய தேவனுக்காக பணியாற்றக்கூடியதற்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால் இதை மிகுந்த கவனத்தோடு நம்ம என்ன பண்ணுங்க, பாதுகாக்க வேண்டும். அதற்காக அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, கவனமாக வாகனங்களை ஓட்டுங்க. தொலைபேசி மேக்சிமம் என்ன பண்ணுங்க, வண்டி ஓட்டும் போது தவிர்த்து கொள்ளுங்க. அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறேன், காதில் அப்படியே வச்சுட்டு இப்படியே வண்டி ஓட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதாக இருக்குது. அப்படி என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் காதில் வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போனேன். அதுக்கிட்ட 10 நிமிஷத்தில் போய் உன் பணியை முடிச்சிருப்போம். இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் நிறுத்தி ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயா நான் வண்டியை விட்டு இறங்கின பிறகு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஒரு குடிமொழிக்கு போகிற காரியம் இல்லை இல்லையா? ஒரு ஜஸ்ட்டு, ஐயா நான் வாகனத்தில் போயிட்டு இருக்கிறேன், இறங்கின பிறகு உங்களுக்கு கால் பண்ணுறேன், அவ்வளோதான். நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, நம்ம தேவ பிள்ளைகள் மற்றவர்களை போல நம்ம இருக்கக்கூடாது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற
அந்த ஒழுங்கு கரணமாக நம்ம இருக்கும் பொழுது சொல்லப்படுகிற வசனத்தின்படி கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். நிச்சயமாக உங்கள் வாகனத்தில் போகும்போது வரும்போதும் இனி வரக்கூடிய நாட்கள் மிகுந்த கவனமாக கடந்து போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாகனத்தையும் பாதுகாப்பாக வைத்திருப்பாராக. ஆமென். God bless you.